இந்த உலகத்துல நானும் ஒரு ஞானியாவோ சித்தராவோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை நம்ம சும்மா வெறுமனே போய் அந்த இதுல கையெழுத்து கும்பிட்டா வந்தா மட்டும் அவருக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்குமா? மனம் ஒருநிலைப்பட்டா நம்மளுடைய செயலுக்கு பதில் நம்மளுக்கே கிடைச்சிடும். அது இப்போ இந்த பிரம்மஸ்ரீ டிவி ஆரம்பிச்சதோட நோக்கம் என்ன? அதுல என்னென்னலாம் நீங்க பதிவிடலான்னு இருக்கீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் அநேகர் வாழ்ந்தாங்க. இப்போ அவங்களுடைய சமாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்கு, சிலது வெளியில தெரிஞ்சிருக்கு, சில சமாதிகள் வெளில தெரியாம இருக்கு. இப்போ அது போல சமாதிகள் கிட்ட நாம போனோம்னா இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலா வாழ்ந்ததோட சமாதியில போய் இப்போ தவத்துல இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வைப்ரேட் இருக்கும். இப்போ அந்த இடத்துல நாம போனோம்னா அவங்களுடைய ஆற்றல் கலத்துல நாம இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நம்மளுடைய கர்மாக்களோ இல்லை நம்ம உடல் உபாதைகளோ இதெல்லாமே கழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்காக இப்போ இந்த பிரம்மஸ்ரீ டிவி என்ன பண்ணியிருக்குன்னா முயற்சி எடுத்து அது போல சமாதிகளை தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி எந்த சமாதியில நல்ல ஒரு வைப்ரேட் இருக்கு, இப்போ இந்த சமாதிக்கு போனா என்ன நம்மளுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெரியவங்க கிட்ட விசாரிச்சு நாம இந்த சேனலின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு சமாதிக்கும் போய் எங்க இருக்கு என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சு போடுறீங்க. நம்ம பாக்குற மக்களுக்கு வந்து இதனால என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பொதுவா மக்கள் மத்தியில வந்து பய உணர்வு. இப்போ பய உணர்வுன்றது பாத்தீங்கன்னா இப்போ இதை வந்து ஒரு வியாபார நோக்கமா எடுத்துக்குவோமே. இப்போ சாதாரணமா நம்ம மனதால செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா எல்லா செயலுக்குமே மனம்தான் காரணம். இப்போ ஒரு தவறு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நாம தான் செஞ்சிருப்போமே தவிர மற்றவங்களால நம்மளுக்கு அது வராது. அப்ப என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்குள்ள வரும் பொழுது நம்ம மனமும் உடலும் மாற்றம் கொடுக்கும். அப்ப மாற்றம் கொடுக்கும்போது செயல் விளைவுகள் அங்க மாறும். இப்போ அவருடைய லைஃபே ஏதோ சூன்யமா ஆயிடுச்சுன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணும் பொழுது சில ஆட்களை நாடி போவார். அப்ப அந்த நாடி போகும்போது அவங்க இதுதான் அவருக்கு வாய்ப்பா எடுத்து அவருக்கு ஏதோ சொல்லி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்லி அவரை ஒரு மாதிரி ஆக்கி இன்னும் பிரச்சனைகள் தான் கொண்டு போனோம். ஆனா இப்ப இந்த சமாதிகளுக்கு அவங்க போனாங்கன்னா அவங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்ப அந்த சமாதிகள்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மூதாத்தையர் அப்படின்னு வச்சுப்போம். நம்மளுடைய தாத்தாக்களுக்கு தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்க சமாதியில இருக்க மாதிரி நம்ம கேஷுவலா அந்த சமாதிக்கு போனாலே நம்மளுடைய பிரச்சனைகள் தன்னால அது விலைக்கு போயிடும். மனம் ஒருநிலைப்பட்டா நம்மளுடைய செயலுக்கு பதில் நம்மளுக்கே கிடைச்சிடும். அது இப்ப எதனால அது நடந்தது, இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போறோம், விழிப்போட போனோம்னா பிரச்சனை இல்லை, விழிப்பு இல்லாம போனோம்னா எதுலையாவது முட்டிப்போம், இடிச்சுப்போம், சில டைம்ல கால் தடுமா. அப்போ நம்மளுக்கு விழிப்பு இல்லை. அந்த விழிப்பு வர்றது எப்படி? இப்போ அந்த விழிப்போட செயல்படணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு தான் அந்த சமாதியில போனா அந்த விழிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். சரி, நீங்க சொல்றது கரெக்டு. இப்போ ஏதோ கஷ்டத்துக்கு போறாரு, ஏதோ ஒரு சமாதிக்கு போறாரு, அந்த இடத்துல வந்து சும்மா கையெடுத்து கும்பிட்டு மட்டும் வந்தா போதுமா? சும்மா வெறுமனே போய் அந்த இதுல கையெடுத்து கும்பிட்டா வந்தா மட்டும் அவருக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்குமா? நல்ல கேள்விங்கன்னா இப்போ மேக்சிமம் ஜீவ சமாதிகள் அப்படின்னு சொன்னாலே இப்போ எண்ணற்ற கோவில்கள் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா எவ்வளவு கோவில்களுக்கு நம்மளால போக முடியாம இருக்கும். இப்ப சமாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்மா கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆன்மாவும் அவருடைய ஆன்மாவும் ஏதோ ஒரு ஜென்மத்துல கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டுமே அவங்க இடத்துல நம்மளை அனுமதிப்பாங்க. இப்போ நாம எண்ணற்ற சமாதிகள் சொல்லுவோம். இப்ப சிலர் மனசுல இந்த இடத்துக்கு நாம போவோம் அப்படின்னு எண்ணம் தோன்றி அவங்க போனாங்கன்னா அவங்களோட கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்ப சமாதிகளை பொறுத்த வரைக்கும் சரீரமா ஆன்மாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மா தான் அங்க கனெக்டிவ் ஆகுமே தவிர சரீரம் இல்லை. இப்ப அந்த ஆன்மா கனெக்ட் ஆகும்போது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகத்தால கனெக்ட் ஆகும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா தான் அங்க கனெக்ட் ஆகணுமே தவிர நம்ம சரீரம் இல்லை. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போனோம்னா நம்மளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன். இப்ப சில பாத்தீங்கன்னா
கோவில்கள்ல வந்து மேளம் வாசிப்பாங்க, சண்டை மேளம் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது சிலருக்கு உடம்பு ஒரு வித சிலிர்ப்பு ஏற்படும். அப்ப அந்த சிலிர்ப்பு ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கனெக்ட்ல இருக்கோம்னு அர்த்தம். இப்போ அப்படி கனெக்ட் இருந்தாதான் நம்மளுக்குள்ள அந்த சிலிர்ப்பு வரும். இப்போ ஒரு சமாதிக்கு போகும்போது நம்மளுக்குள்ள ஏற்கனவே நம்ம யோகம் பழகி இருந்தால், முற்பிறவியிலோ எப்பொழுதோ அந்த யோகம் பழகி அந்த சூட்சமத்தை தெரிந்து வைத்து இருந்தால், அந்த சமாதியில் போகும்போது அவங்களோட வைப்ரேஷன்ல அந்த எண்ண அலைகள்ல போகும்போது நம்மளுக்கு ஒரு வித இது ஏற்படும். அப்ப அந்த ஈர்ப்பு வரும் பொழுது நம்ம உணர்வோம். எதுவுமே வந்து அந்த யோக நிலையில இல்லாதவங்க, ஒரு கனெக்டிவிட்டி இல்லாதவங்க எப்படி உணர்வாங்க அதை? அப்போ அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கணும். இப்போ அவங்க அங்க போறோம், சரி நம்ம வந்துட்டோம், உள்ள அந்த சமாதிக்கு வந்துட்டோம், சரி எப்படி அவர்கிட்ட நம்ம கனெக்ட் ஏற்படுத்துறது? இப்ப அந்த ஐயாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், முயற்சி எடுத்து. இப்போ ஒரு வழியா நம்ம குருவா ஏத்துக்கிட்டு, இப்ப ஒரு ஐயா கிட்ட நம்ம போறோம்னா அவரையே நம்ம குருவா ஏத்துக்குன்னு அவரை பத்தி நம்ம முழு விவரங்களை சேகரிக்கணும். இப்ப இவர் எப்படி வந்தாரு, இந்த நிலைக்கு ஒரு ஜீவ சமாதி அடையிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அவர் சாதாரண மனிதரா தான் பூமியில வாழ்ந்திருக்காரு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவர் இந்த நிலையை அடைஞ்சாரு. அது எப்படி அடைஞ்சாருன்ட்டு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் வள்ளல் பெருமானார் புற விசாரணை விடுத்து அக விசாரணை, நம்ம உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி இந்த நிலை எப்படி அடைஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்ம தேடணும்னா அதுக்கான தேடல் கண்டிப்பா அவங்களே நம்மளுக்கு அது விளக்கம் கொடுப்பாங்க. அதுபடி நம்ம போய் கனெக்ட் ஆகிக்கலாங்கண்ணா. விளக்கம் கொடுப்பாங்கன்னா எந்த மாதிரி இதுல அவங்க விளக்கம் கொடுப்பாங்க? நம்ம உள் போய் பார்க்கணுங்கன்னா, உள்ள போய் யோகத்துல நல்லா ஆழ்ந்த தியானத்துல போகும்போது நம்ம உள்ள வந்து சில காட்சிகள் புலப்படும். அப்ப அந்த காட்சியில் வாயிலா நம்ம எல்லாமே பார்க்க முடியும். உள்ள போகணுன்றீங்க, அதுக்கு ஏதாவது உள்ள போறதுக்குன்றதுக்கு வந்து வழி ஏதாவது இருக்கா? ஏதாவது வழிமுறைகள் இல்ல அதுக்கான மார்க்கம் ஏதாவது இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெட்டி இருக்கு. இப்ப அந்த பெட்டியில வந்து சில காயின்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த காயின்ஸை போடணும்னு சொன்னா ஒண்ணு அந்த பெட்டியை ஓபன் பண்ணி தான் நீங்க உள்ள போடணும். இப்ப அப்படியே, அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு பெட்டி, எந்த வித ஓட்டையும் அதுல இல்ல. இப்போ நம்ம சில சில்லற காயின்ஸ் அதுல போடணும். இப்ப அதை நம்ம எப்படி அதை போட முடியும்? பெட்டி ஓபன் பண்ணி போடணும், இல்ல ஏதாவது ஒரு சின்ன கேப், ஏதாவது ஓட்டை ஏதாவது இருந்தாதான் உள்ள போட முடியும். சரி, அப்போ அந்த பெட்டின்றது நம்மளுடைய ஜடத்தை வச்சுப்போம், உடம்பு. காயின்ஸ்ன்றது பரம்பொருள் கொடுக்கிற வித்தையை வச்சுப்போம். இப்போ அந்த பெட்டி திறக்கிறதுன்றது நம்ம மனசை வச்சுப்போம். அதாவது மனம் விசாலம் அடைஞ்சா, அதாவது நாம வந்து ஒரு விஷயத்த நம்ம உன்னிப்பா கத்துக்கணும், விடாப்பிடியா நான் இந்த ஒரு முயற்சி உத்வேகத்தோட நான் கத்துக்கணும், இந்த உலகத்துல நானும் ஒரு ஞானியாவோ சித்தராவோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை நம்ம ஏற்படுத்த